உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேயர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாசி மாதத்திற்கான நட்சத்திர பலன். மாசி மாதம்னாலே ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம். இந்த மாதத்துலதான் நமக்கு மகா சிவராத்திரியும் வருது. எல்லா மாசமும் சிவராத்திரி வரும். இந்த மாசி மாதத்துல வர சிவராத்திரி தான் பெரிய சிவராத்திரி. அதனாலதான் நம்ம இத மகா சிவராத்திரின்னு நம்ம சொல்றோம். மேலும் இந்த மாதத்துல வரக்கூடியதுதான் மாசி மகம். மாசி மகத்துலதான் எல்லாரும் கோவில் குளத்துல போய் நீராடி இந்த வாரி புனித நீராடுதல் போன்ற ஆன்மீக காரியங்களை தான் இந்த மாசத்துல பண்ணுவாங்க. மேலும் இந்த மாசி மாதத்துலதான் கலைகளை கற்பதற்கு உகந்தமான மாதம் தான் இந்த மாசி மாதம். நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதத்துலதான் கலைகளை கற்பது, மந்திர உபாசனைகள் பெறுவது, இது போன்ற ஆன்மீக காரியங்களும் இந்த மாசத்துலதான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த மாசி மாதத்துலதான் கலைகளுக்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படுது. நம்மள முன்னோர்கள் இந்த மாதத்துலதான் கலைகளை கற்பது, மந்திர உபாசனைகள், போர்க்கலை போன்ற 64 கலைகளையும் கற்பதற்கான உகந்தமான மாதம் தான் இந்த மாதமா கருதப்படுது. இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த மாசி மாதத்துல இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கு கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம்னாலே கேது பகவானோட நட்சத்திரம். கேது பகவான்னாலே வழிகாட்டி. மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்க மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், ஆன்மீகத்திற்கு நிறைய கோயில்களை போய் பார்த்துட்டு அதன் மூலயமா மன மகிழ்ச்சி பெறுவது. ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய எடுத்த முயற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருளாதார விரயம், காசு தான் செலவாயிருக்குமே தவிர அந்த திருப்தியான தன்மை என்பது இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைவுடன் சாமி கும்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா கால மனம் இனம் புரியாத ஒரு எப்படின்னா அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த காலம் அது எல்லாமே மாறி தன்னுடைய ஆசைகளை கூட நிறைவேற்றி கொள்ள முடியும். ஆசையே நடந்திருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மையான வளர்ச்சிக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் போட்ட ப்ரோக்ராமில் எல்லாமே நிறைய இடையூறுகள் வந்திருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸில் திடீர்னு நிறைய பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் அது எல்லாமே மாறி ஸோ உங்களுக்கு மன நிறைவுடன் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய விஷயங்கள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே ஒரு ரிமார்க்ஸ் இருந்ததெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்காக மாறும். ரிமார்க்ஸ் எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமான வளர்ச்சிக்கான ஒரு விஷயமாக மாறக்கூடிய தன்மை என்பது இருக்குது. மேலும் இந்த காலத்தில் நிறைய வெளியூர் வாய்ப்புகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. தொழில் விஷயமா இல்லை வேலை விஷயமா எங்கேயாவது வெளியூர் பணியில் நிறைய பேர் இந்த காலத்தில் நிறைய ஹாப்பி ட்ரிப்புக்கெலாம் பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. எங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக உருவாகும். ஸோ வீடு மாற்றம் வீட்டுக்காக ஏதாவது செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். வாங்கும் போது பழைய வீடு தான் வாங்குவாங்க. பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரனாலே சுக்கிர பகவானோட நட்சத்திரம். சுக்கிரனாலே கலர்ஃபுல். எப்பொழுதும் தன்னை கலர்ஃபுல்லாக வைத்துக் கொள்ள விரும்பும் இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பூராடம் தனுசு ராசி இருக்க பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா சாதகமாக இருந்தாலும் தந்தையுடன் கருத்து வேறுபடும். தந்தை சார்ந்த விஷயத்தில் சில அவமானங்கள், விரக்தி என்பது ஏற்பட்டிருக்கும். அப்பாக்கிட்ட அடி வாங்குது, இல்லை அப்பாவால் நிறைய தொந்தரவு, சில அப்பாவோட உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் சில பாதிப்புகள் எல்லாமே ஏற்பட்டு அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இவங்களை எடுத்த எல்லா முயற்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும். பொருளாதாரம் அந்தளவுக்கு திருப்தியாக இருந்திருக்காது. ஸோ இப்போ அந்த பொருளாதார நிலை கொஞ்சம் மாறி எடுத்த முயற்சியின் வழியாக நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கும். இதில் சில நேரங்களில் என்னென்னாக்கா பிரச்சனை எப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தனும் இருக்க மாட்டான் இல்லையா. ஸோ அது மாதிரி ஆனால் கடந்த காலத்தில் எல்லோரும் இருப்பாங்க, ஆனால் பிரச்சனைக்கு யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்துங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் உதவிகள் என்பதற்கு ஸோ வாகனம் சார்ந்த விஷயத்தில் சிறிய ஒரு விரயங்கள் இருக்கும். வாகனத்தை சர்வீஸ் விட்றது அந்த மாதிரி ஏதாவது சில விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது மைண்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த காலத்தில் குறிப்பாக தம்பி தங்கை அந்த மாதிரி உறவுகள் இருந்தாங்கன்னா நிறைய சுற்றத்துடன் சேர்ந்து எங்கே பயணம் செய்வது, தம்பி தங்கை இந்த உறவுகளுடன் சேர்ந்து பயணம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எதிர்பார்த்த கணவன் மனைவி இந்த குடும்பம் இருக்கும் இல்லையா,
மாமியார் மருமகள் சண்டை என்பது இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற விவாதங்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி. உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம்னாலே சூரிய பகவானோட நட்சத்திரம். சூரிய பகவான்னாலே கௌரவம். எல்லா இடத்திலும் கௌரவத்தை எதிர்பார்க்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். உத்திராட நட்சத்திரக்காரன் குறிப்பாக தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிற நட்சத்திரக்காரன் கடங்காலங்களில் வந்து சொல்ல முடியாத ஒரு அவமானம். குறிப்பாக என்னென்னாக்கா பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்க வாய்ப்புகள் என்பது இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பேர் புகழ் இந்த மாதிரி அந்தஸ்துகள் எல்லாமே கிடச்சிருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. சில பேருக்கு அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ அதே மாதிரி மகர ராசியில் இருக்க உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசியில் இருக்கவும் இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். பணம் விரும்பிய ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் வேலை என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலை மூலயமா ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும்னு நினச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெண் மூலயமா தடையாக இருப்பது வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் ஒரே விஷயந்தான், பெண்களால் சாதகமான வாய்ப்பும் இருக்குது. சில பேருக்கு பெண்களால் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். ஸோ அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 3, 4 பாதத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மேலும் இந்த காலங்களில் அரசு சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்கிட்ட வந்து நீங்கள் சரியாக இருக்கணும். பாஸே வந்து இந்த காலத்தில் ரொம்ப பிரச்சனையை கொடுப்பாங்க. ஸோ அதனால் பாஸுக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் அப்பா கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும். மேலும் என்னென்னாக்கா இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடை உங்களால் திருப்தியாக செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது இந்த காலத்தில் ஏற்படும். ஸோ அதன் மூலயமாக சில பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் நஷ்டம் என்பது ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு இழப்பு என்பது இந்த காலத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நீங்கள் அதையும் மீறி உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார வரவும் இருக்குது. ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதற்கு நிறைய தடைகள் வரும். ஆனால் அந்த தடையை மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதன் மூலமா வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னா கணவன் மனைவி உறவு வந்து அந்த அளவுக்கு சுமூகமாக இருக்க சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சாதகமற்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால நீங்கள் பேசுவதே பிரச்சனையாக போயிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கணவன் மனைவி நண்பர்களுடன் வந்து தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.